చనిపోయిన 16 మంటలు కూడా తెలియదు. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் தரமான 5 கிரைம் த்ரில்லர் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 5 படங்களும் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த 5 படங்களை ஓடிடியில் போய் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த 5 படங்களும் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. இந்த 5 படத்தோட கதை சுருக்கத்தை மட்டும் நான் சொல்கிறேன். கதையை ஷார்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். இதில் எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த படத்தை நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு பாருங்கள். எப்படி சர்ச் பண்ணோன்றதை கூட நான் தெளிவாக சொல்லிடுறேன். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம நேரடியாக லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு ஜாக் 101 அப்படின்றது. விஜய் ராகவேந்திரா அப்படின்றவர் தான் இந்த படத்துல லீடா பண்ணியிருப்பாரு. இவர் ஒரு கன்னட ஆக்டர் தான். இவர் நடிக்கிறாருனாலே அந்த படத்துல வந்து த்ரில்லிங்க்கு குறைய இருக்காது. இங்க வந்து அருள்நிதி நடிக்கிறாரு பார்த்தீங்களா த்ரில்லர் படமா, அதே மாதிரி தான் வந்து கன்னட சினிமாவில் இவர் மேக்சிமம் த்ரில்லர் படம் தான் நடிப்பாரு. அந்த மாதிரி ஒரு சூப்பரான படம் தான் இந்த படம். இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க. உங்களை ஏமாத்தவே ஏமாத்தது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பற்றி சொல்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு காதல் ஜோடி இருக்காங்க பார்த்தீங்களா, ஜாக் 101 அப்படின்ற ஒரு பகுதிக்கு வராங்க. அந்த பகுதிக்கு வந்தவங்க திடீர்னு மாயமாயிடுறாங்க. அவங்கள பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லாமல் இருக்கு. ஆக்சுவலாக காணாம அந்த பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணுக்கு ஒரு அண்ணன் இருப்பாரு. அந்த அண்ணனோட ஃப்ரெண்டா தான் நம்ம ஹீரோ இருப்பாரு. அண்ணனை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் இருக்காரு. இப்ப தங்கச்சிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு அவரால் பார்க்க முடியாது. மச்சான் நீ போய் பாருடா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாரு. என்னதான் ஃப்ரெண்டோட தங்கச்சியா இருந்தாலும் ஹீரோ இவரோட தங்கச்சி மாதிரி தான் பார்த்திருப்பாரு. அதனால அந்த தங்கச்சி காணாம போனதுக்கு காரணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்பி அந்த பகுதிக்கு வந்துடுறாரு. தங்கச்சியும் தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்டும் காணாம போயிருக்காங்கல்ல, எப்படி காணாம போயிருப்பாங்கன்ற மாதிரி விசாரணை பண்றாரு. அப்படி விசாரணை பண்ணும்போது இதே பகுதியில் இதுக்கு முன்னாடி நிறைய ஜோடி காணாம போயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. அதாவது ஒரு 10-15 ஜோடி கிட்ட காணாம போயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. அது எப்படி இந்த பகுதியில் இத்தனை பேர் காணாம போவாங்க, யாரோ ஒருத்தர் தான் இந்த விஷயத்தை ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க, அது யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி விசாரணை பண்றாரு. இதுக்கு நடுவில் இந்த ஊர்ல ஒரு பொண்ணை பார்க்கறாரு. அந்த பொண்ணை லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி இன்னொன்று பக்கம் இவரோட விசாரணையும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விசாரணையில இவர் என்ன கண்டுபிடிச்சாரு, அந்த தங்கச்சி எப்படி காணாம போனாங்கன்றதை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரான படம்னு சொல்லலாம். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா நிச்சயமா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு ஷர்துல்லா அப்படின்றது. இது ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் படம்னு சொல்லலாம். இதுவும் ஒரு கன்னட படம் தான். இப்ப தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. தந்தி ஒன்னு ஒரு சேனல் இருக்கு பாத்தீங்களா, அந்த சேனல்ல இந்த படம் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. நான் முதல்ல இந்த படத்தோட கதை சுருக்கத்தை மட்டும் சொல்றேன். அது என்னன்னா, ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸை நமக்கு காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு கம்பெனி, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கலான்ற மாதிரி டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. சரி ஒரு ட்ரிப் மாதிரி நம்ம போயிட்டு வரலாம், அப்பதான் மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி இவங்களுமே ஒரு ட்ரிப்பை பிளான் பண்றாங்க. அந்த ட்ரிப்ல இவங்க வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட்டை பண்ணிடுறாங்க. இவங்களா பண்ணல, திடீர்னு ஒரு நபர் கீழே விழுந்துடுறாரு. நம்ம பண்ண ஆக்சிடென்ட்னால தான் இவர் இறந்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவரோட ஆன்மா இருக்கு பார்த்தீங்களா, அதாவது பேய் இருக்கு பார்த்தீங்களா, இவங்களை ஃபாலோ பண்ற மாதிரியே இவங்களுக்கு தோணுது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேய் ஆக்டிவிட்டியை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறமும் பேய் ஆக்டிவிட்டியை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போக போக இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. நம்ம பண்ண அந்த ஆக்சிடென்ட் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் காரணம் இல்ல, இதை தாண்டி சில காரணமும் இருக்கு. அதெல்லாம் நான் சொன்னா நிறைய ஸ்பாயில் ஆயிடும். மொத்தத்துல இது ஒரு வித்தியாசமான படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா நம்ம நிறைய பேய் படம் பார்த்திருப்போம். ஒரு பேய் சீனை வச்சுட்டு அது எல்லாமே உங்களுக்கு வந்து கனவுன்ற மாதிரி காட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சில ஐடியாஸை இந்த படத்துல சூப்பரா யூஸ் பண்ணிருப்பாங்க. எக்ஸாக்ட்டா அந்த ஐடியா கிடையாது, வேற சில ஐடியாஸ் எல்லாம் சூப்பரா யூஸ் பண்ணிருப்பாங்க. பயப்படுற மாதிரிலாம் இருக்காதுங்க. அதாவது வந்து இந்த படத்தை பார்த்தா நீங்கள் பயந்துருவீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். ஒரு மாதிரி சஸ்பென்ஸாக கொண்டு போவாங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம 3ஆவதா பார்க்க போகிற படத்தோட பேர் சவுண்ட் ஆஃப் பூட் அப்படின்றது. பூட் சவுண்ட் அப்படின்ற பேர்லையும் இந்த படம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்று சவுண்ட் ஆஃப் பூட்டுன்னு போடுங்க, இல்லை பூட் சவுண்டுன்னு போடுங்க. இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். சுரேஷ் கோபி தான் இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. இவர் போலீஸாக நடிக்கிறாருனாலே படம் தரமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படமும் ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா பாலா இருக்காரு பாத்தீங்களா, அதாவது வந்து சிறுத்தை சிவாவோட தம்பி இருக்கார்ல, அவரும் அனிரோஸும் சேர்ந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்றதுக்காக போறாங்க. இவங்க வீட்டில் லவ்வுக்கு எதிர்ப்பு இருக்கும், அதை மீறியே இவங்க கல்யாணம் பண்ணிக்கணுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்படிதான் ஒரு ஹோட்டலில் இவங்க ஸ்டே பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசானவர் தான் பார்த்துக்கிறாரு. அந்த வயசானவர் இருக்க ஹோட்டலுக்கு ஸ்டே பண்ண போனவங்களில் இந்த அனி ரோஸ் திடீர்னு இறந்து போயிடுறாங்க. அதாவது காதலி திடீர்னு இறந்து போயிடுறாங்க. இந்த கேஸ் நம்ம சுரேஷ் கோபிக்கு வருது. சுரேஷ் கோபியும் கேஸை விசாரிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வராது. காதலன் என்ன சொல்றாருன்னா, இந்த கேர்டேக்கர் தான் ஏதோ பண்ணிட்டாரு, இந்த வயசான பெரியவர் தான் இந்த பொண்ணை சாவடிச்சிட்டாருன்ற மாதிரி சொல்றாரு. அந்த வயசானவர்
நண்பர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த பையன் தான் ஏதோ பண்ணிட்டான், ஏன்னா வந்ததுலேருந்து இந்த பையனோட ஆக்டிவிட்டி சுத்தமாக சரியில்லை, இவன் தான் இந்த பொண்ணை ஏதோ பண்ணி சாவடிச்சிட்டான் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக மொத்தத்தில் இவரை கேட்டா அவர் குற்றவாளின்னு சொல்லிட்டாரு, அவரை கேட்டா இவர் குற்றவாளின்னு சொல்லிட்டாரு. இல்ல சுரேஷ் கோபியை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. இதை தாண்டி சிலரை வந்து ஒரு மர்ம நபர் அடுத்தடுத்து சாவடிச்சிட்டு இருக்கான். அந்த மர்ம நபர் யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. இந்த இடத்துல நடந்ததுக்கும் அந்த மர்ம நபர் அடுத்தடுத்து கொலை பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேஸை விசாரணை பண்ற சுரேஷ் கோபி இதெல்லாம் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான படம். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு கர்மா அப்படின்றது. ஆக்சுவலா இது ஒரு மராத்தி படம் தான், மராத்தி கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இப்போ இது தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. தந்தி ஒன்னு ஒரு சேனல் இருக்கு பாத்தீங்களா, அந்த சேனல்ல சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பொண்ணுன்னு 3 பேர் சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒரு நல்ல வேலையில இருக்காரு, ஒய்ஃப் ஒரு நல்ல வேலையில இருக்காங்க. ஒய்ஃப் எப்பவுமே போல அவங்களோட வேலைக்கு வராங்க. அப்ப கூட வேலை பார்க்குற நபர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீயே உன்னோட ஹஸ்பண்டோ வாரணாசிக்கு போனீங்க போலியே, உன் ஹஸ்பண்டை நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்றாரு. எது நான் வாரணாசிக்கு போனேனா? நான் போல. அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்டும் போயிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் மீட்டிங் வேற ஒரு பகுதிக்கு போனாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இல்லையே, நான் உன் ஹஸ்பண்டை பார்த்தேன்ற மாதிரி அந்த கொலிக்கு திரும்ப திரும்ப சொல்றாரு. என்ன இவர் இப்படி சொல்றாருன்ற மாதிரி இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறாங்க. ஹஸ்பண்டும் நான் எங்கேயும் போல, அதாவது நான் மீட்டிங்காக தான் போனேன்ற மாதிரி சொல்றாரு. ஹஸ்பண்ட் சொல்றது பொய்ன்னு ஒரு ஸ்டேஜில் இவங்களுக்கு தெரிய வருது. உண்மையில ஹஸ்பண்ட் வாரணாசிக்கு தான் போயிருக்காரு, ஆனா ஒய்ஃப் கிட்ட மறைக்கிறாரு. அப்ப கொலிக் சொன்னது உண்மைதான், நம்ம ஹஸ்பண்ட் வாரணாசிக்கு போயிருக்காரு, நம்ம கேட்டா அதை மறைக்கிறாரு. எதுக்காக வாரணாசிக்கு போனதை மறைக்கிறாரு? அப்ப வாரணாசியில வேற ஒரு ஃபேமிலியா அவருக்கு இருக்கா, நம்மளை வந்து அவர் சீட் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை நம்ம கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றது தான் மீதி கதை. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுக்கு மேல தான் நிறைய கதைலாம் போகும். அதெல்லாம் சொன்னா ஸ்பாயில் ஆயிடும், அதனால தான் நான் சொல்லாம இருக்கேன். இந்த படத்தை இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு ஒன் டே ஜஸ்டிஸ் டெலிவர்ட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு ஹிந்தி படம் தான். இப்ப தமிழ் டப்பிங்லயே இந்த படம் அவைலபிளா இருக்கு. நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் கிடைச்சிரும். அனுபம் கேர் அப்படின்ற ஒரு சீனியர் ஆக்டர் இருக்காரு. அவர் தான் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இஷா குப்தாவை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸ் ஆபீசரா நடிச்சிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அனுபம் கேர்னு ஒருத்தரை பத்தி சொன்ன பாத்தீங்களா, அவரை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜி வேலையில இருந்து வெளியே வந்திருப்பாரு. அதாவது ரிட்டையர் ஆகுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரிட்டையர் ஆயிருப்பாரு. அப்படி ரிட்டையர் ஆனவர் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொருத்தரா குறி வச்சு லாக் பண்ணி சாவடிச்சிட்டு இருக்காரு. எதுக்காக இந்த விஷயத்தை பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஜட்ஜா இருக்கும் போது அவங்க குற்றம் பண்ணாங்கன்னு கூட இவருக்கு நல்லா தெரியும். ஆனா சாட்சிலாம் அவங்களுக்கு சார்பா இருந்ததுனால இவரால தண்டனை தர முடியாம இருந்திருக்கும். அவங்க தப்பு பண்ணவங்க, ஆனா சாட்சி அவங்களுக்கு எதிராக இல்ல, அதனால தான் அவங்க தப்புச்சிட்டாங்க. தப்பு பண்ண எல்லாருக்கும் இப்ப நம்ம தண்டனை தரணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏறக்குறைய இவருக்கு 55-60 வயசு கிட்ட ஆயிருச்சு. இந்த வயசுல இவர் கஷ்டப்பட்டு எல்லாரையும் கடத்துறாரு, அவங்கள காலி பண்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்று பக்கம் போலீஸ் இந்த கேஸ் எடுத்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி ஆளுங்க கொல்லப்பட்டு இருக்காங்க. யார் இந்த விஷயத்தெல்லாம் பண்றது? இவங்க ஒரு கேஸ்ல மாற்றாங்க, ஆனா அந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. கரெக்டா அவங்கள குறி வச்சு யாரோ தூக்கிட்டு இருக்காங்க. அது யாரு என்னன்ற மாதிரி விசாரணை போயிட்டு இருக்கு. அந்த விசாரணையை இஷா குப்தா தான் பண்ணுவாங்க. அப்படி விசாரணை பண்றவங்க ஜட்ஜி தான் இதை பண்ணிட்டு இருக்காருன்றதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த லிஸ்ட்ல நான் 5 படங்களை பத்தி சொன்னேன் பாத்தீங்களா, இந்த 5 படங்களும் நல்லா தான் இருக்கும். இந்த 5 படங்கள்ல ஏற்கனவே எந்தெந்த படங்களை பார்த்திருக்கீங்க, அதுல எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது, எதெல்லாம் பிடிக்கலன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். திரும்பி வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.